வணக்கம், நான் உங்கள் குமரன். பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த இடம் வந்திருக்கோம். இப்போ போன வீடியோவில் பார்த்துருப்போம், எம்சி பேங்க் வந்திருக்கோம். ஸோ இது வந்து குட்டூர். ஆக்சுவலாக நம்ம அந்த ஏரியாலாம் நம்ம சுற்றி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இது தெரிய பஸ் ஸ்டாப்பு. அதுக்கு இந்த ஃபுல்லாக இப்படியே பீச்சு ஃபுல்லாக போனோம். ஐ திங்க் செகண்ட் வீடியோ ஃபஸ்ட் வீடியோ வந்து தெரியல. ஸோ இதில் ஃபுல்லாக போனோம், போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம இந்த பீச் ரோட்டில் போனோம்ல, இதில் அப்படியே ஃபுல்லாக போனோம்ல. இன்றைக்கி வந்து நம்ம இந்த ரோட்டில் போகிறோம். இந்த ரோடு போகுது, ரெண்டு பாருங்க, 2 ரோடாக பிரியும் பாருங்கள். இந்த ரோடு பாருங்க, இப்படி ஒரு ரோடு பிரியுதா. இது ஆக்சுவலாக இந்த ரோடு நேராக போயிட்டு இந்த பீச் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். இந்த ரோடு சுற்றிட்டு போகும். ஆக்சுவலாக அது மலைகளை ஒட்டினாப்பில் போகும் இந்த ரோடு. ஸோ அதனால் நம்ம இந்த ரோட்டில் போகிறோம். ஸ்ட்ரீட் ரோடு மாதிரி இருக்குது. ஸோ அதில் போயிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் அந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கோம். நாங்கள் உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸு கடை எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவில். ஆக்சுவலாக இங்கே தாங்க ஃபிஷ் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அந்த இருக்குல்ல, இந்த கூடாரம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, இந்த இடத்துல தான் ஃபிஷ் வச்சு விற்றாங்க. டைம் தெரில. பிரதர், ஹியர் ஃபிஷ்ஷிங், த ஃபிஷ் ஷாப் டைமிங் ப்ரோ, ஃபிஷ் ஷாப் டைமிங். திஸ் ஃபிஷ் ஷாப் 4 o'clock. ஓகே, the person told me 4 o'clock. ஓகே, பாருங்க, டேஸ்டி பைட்ஸ் ஃபுல்லாக வந்து ப்ரெட்டு இது மாதிரி தான் வச்சுருக்காங்க. அந்த கேபிள் ஃபாஸ்டஸ்ட் 5G அப்படின்னு சொல்லி ஒரு இது நெட்வொர்க் இருக்குது. ஸோ அதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நெட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. என் நெட்டு ரொம்ப காஸ்ட்லிங்க. இங்கே 3000-4000 செலவு பண்ணணும். கேப்பு எல்லா ஐட்டமும் இருக்குது பாருங்க. இங்கே சிசல்ஸ் எல்லாமே, சிசல்ஸ் மென்ஷன் மணி கிளாத்து எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோகிராஃபி, ஆக்சுவலாக இது ஆல்பம் மாதிரி ஃபோட்டோகிராஃபி மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கேப்பு, டாகு பாரு. ஆக்சுவலாக இங்கே எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேங்க. அந்த ஆமை வந்து அந்த மணி எக்ஸ்சேஞ்சிலே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஆமை வந்து மேக்னெட்டுங்க, அதை ஒட்டிக்கும் போல் வச்சா. ஃபுல்லாக வுட்டில் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது கோகோன்னு நினைக்கிறேன். அது இந்த கோகோ நட்ஸ் இருக்குல்ல, அது இங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேக்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே வந்து கைவினை பொருட்களுங்க, கையில் செஞ்சதுங்க. நல்லா 248 ரூபா. இது எஸ்சிஆர்னு நினைக்கிறேன். எல்லாமே கையில் செஞ்சது தான், நீட்டாக இருக்குது. கைவினை பொருட்கள் இதைத்தானே நம்ம ஊர்லேயும் செய்யுங்கடான்னா, எங்கே நம்ம ஊரில் மோட்டிவேஷன் பண்ணுறாங்க, யார் வாங்கி விற்கிறாங்க. இன்னும் டாய்ஸ் எல்லாம் இருக்குது பேபிஸுக்கு. கேப்பு பாருங்கள், அதுவும் வந்து எல்லாம் இதில் செஞ்சது தான். நல்லா இருக்குது கேப் எல்லாமே. பொருட்கள் வாங்குற கூட டாய்ஸ். இது டெஸ்டரு. இப்போ டிஃப்ரென்ஸ் போதுங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஆளுகள் டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்குங்க. இது ஸோ கூலிங் கிளாஸ் நான் தெரியும் பாருங்க. அந்த கூலிங் கிளாஸில் இன்னும் சங்கு மாதிரி இருக்குது. இது கீ செயினாகவும் இருக்குங்க. அது ஆக்சுவலாக how much ma'am? This one how much ma'am? 65 SCR ma'am. கீ செயின். ஆக்சுவலாக இங்கே வந்து கீ செயின் சொல்கிறப்ப தான் ஞாபகம் வருது. இங்கே கீ செயின் வந்து பார்த்திங்கன்னா, அந்த போட்டில் சைடில் தொங்கும்ல, அது வந்து யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல கீ செயினாக. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அந்த கீ செயின். ஏன்னா வந்து தண்ணியில் விழுந்தாலும் அது மிதக்குமா. ஸோ அதெல்லாம் இங்கே இல்லை போல். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். இங்கே பாருங்கள், இது வந்து தண்ணியில் உள்ளே முழுகி பார்க்குறாங்கல்ல, 495 SCR போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தண்ணிக்குள்ளே முழுகி பார்க்கலாங்க. அது ஒன்றும் கண்டிப்பாக வாங்கணும். வாங்கிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம. ஸோ இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு நம்ம ஊரில் இருக்குல்ல, குழந்தைங்களுக்கு டாய்ஸ், அது எல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் இசைமாறனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த டாய்ஸ்லாம் சின்ன வயசில். கிளாத்து, இன்னர் வேறு எல்லாம் வச்சுருக்காங்க. செப்பல்ஸு,
10 வச்சுருக்காங்க, 20 சைஸ் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் நம்ம ஊர் காசுக்கு இங்கே அதே காசு தான் இருக்கும். நம்ம ஊரில் 225, இங்கே 265 தான். ஆனால் வந்து 1500 ரூபாய்க்கு மேலே இருக்கும் இந்த ஊர் காசு. அதே தான் நம்ம ஊரில் என்ன ரேட்டோ அதே தான் இங்கேயும். ஆனால் வந்து ரேட்டு கூட இங்கே போய் பாருங்க 70, இந்த கார்லாம் நமக்கு 70, நம்ம ஊர்லேயும் 100 200 75 இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே 740 450 ரூபா அந்த கார். ஆனால் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள் இதெல்லாம் ஃபிஷ்ஷு ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இதில் ஒட்டி வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷு எல்லாமே மேலே. நல்லா இருக்குல்ல? சரி ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் கடையை பார்க்கலாம். அப்படியே வந்துட்டுருக்கோம். நல்லா இருக்கு உண்மையிலேயே. நான் போன தடவை நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா இந்த பீச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீச் வழியாக போயிட்டேன். இது வழியாக நடந்து ஓரமாக போயிட்டேன். அதனால் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் போன தடவை. 400க்கு அது வாங்கி நம்ம கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கணுங்க. 400னா 2400 வருது. சொல்கிறேன் வாங்க மாட்டேடா. ஏதோ பழசு இருந்தால் கூட வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். கேட்டு பார்ப்போம். ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் என்ன கடையெல்லாம் இருக்குங்க இந்த பக்கம். கடையில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்த பப்பாளியெல்லாம் வச்சுக்கிறாங்க இங்கே. ஸோ இந்த ஊர் மக்கள் இது வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்குது சொல்ல போனால். ஸ்டார் ஃப்ரூட் இது நம்ம வீட்டிகிட்ட இருக்குங்க அந்த ஸ்டார் ஃப்ரூட்டு. திஸ் ஸ்டார் ஃப்ரூட் ரைட்? ஐ எம் ஒர்க்கிங் ஹியர். ஸோ ஐ எம் ஷாப் நேம் இஸ் கோட்டோர். கோட்டோர் இஸ் ஷாப். கோட்டோர் ஃப்ரூட்ஸ். குட். Thanks my friend. What is this bread? What is this? This cacao. Cacao means? Cacao, the fruit that chocolate making the fruit, huh? Cocoa fruit. Yeah, cocoa fruit. The seed that make chocolate. Seed make the chocolate. Here available this one? Yeah. In the tree is available nearby here? Yeah, but not by the coast. By This side available the tree? Yeah, by the mountain. Yeah. Okay. Very good, bro. But we don't make chocolate. Yes, I know. This one need to prepare some needs cut it there. Needs the seed, put it dry. Then after we make this. After Yes. put in a big bag and export to the factory. Original quality. Yeah. Thank you, bro. Okay. You're welcome. Bye. This one also fruits, huh? Yeah, zamalak. It's apple. Apple. I like apple taste, huh? Yeah. Here we call it zamalak. Okay. Name is Zamalak. Zamalak. Family of apple. Family of apple. Okay. Yeah. Good, bro. Okay. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பார்த்தீங்களா. மியூசிக் தாங்க வேறு லெவலுங்க. என்னென்ன வச்சுருக்காங்க ஃபுட்டு அப்படிட்டோம். அப்படி எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஹாட் காஃபி, சால்டடு சிக்கன், சாண்ட்விச், பேன்கேக் எல்லாமே பாருங்கள் ரேட்டு. ஹனி வந்து 50, சீஸ் 50 அப்படின்னு போட்டுருக்காங்க. எல்லாம் 300 ரூபா தாங்க. குறைஞ்சபட்சம் எவ்வளவுங்க? நான் அந்த எக்ஸ்பிரஸோ 40 ரூபா போட்டுச்சேன் சிங்கிள், டபுள் 60, 6 நாங்க 28, சரி 5 ரூபான்னு வச்சுட்டு 5 நாங்க 20, 200 ரூபா. குறைஞ்சபட்ச ரேட்டு 200 ரூபாங்க. இங்கே இருக்குது ஐஸ்கிரீம் வெண்ணிலா 25 ரூபா. நம்ம ஊர் ரேட்டு, நம்ம ஊரில் 25 ரூபா தானாங்க ஐஸ்கிரீம். அதே தான் இங்கே. பட் ஆனால் வந்து என்னென்னா அமௌண்ட்டு வந்து கூட. இப்போ 6, 12, 120 ரூபாய்க்கு மேலே வரும். இது என்னது? ப்ரான் ஃப்ரைட் ரைஸு 150, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு 125, போர்க் ஃப்ரைட் ரைஸ் 125, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் 125. எல்லாம் அதே ரேட்டு தாங்க. பீஃப் 150, போர்க் 150. நம்ம ஊர் ரேட்டு தான். பட் ஆனால் வந்து இங்கே கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஊரில் இந்த ரேட் இருக்கும். 150 ரூபா போடுவாங்க, 150 ரூபா, 150, 125 அப்படி தான் போடுவாங்க. ஆனால் வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து கம்பேர் பண்ணுறப்ப கூட வரும். 150 ரூபானா 150 × 6 போட்டுங்க, அது மாதிரி போட்டுவாங்க. இதே 600 தாண்டி இருக்குது. ஏன்னா 600 தாட்டுறப்ப வாங்கி சாப்பிடுங்கிறது தோண மாட்டேங்குதுங்க. ஆனால் இது மாதிரி எனக்கு ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு ஃபுட் ட்ரக் ஆரம்பிக்கணும்னு ஆசை எனக்கு. உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறேன். இது மாதிரி ஃபுட் ட்ரக் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டல் எதுவும் இல்லை, சரிங்களா? நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஆனால் வந்து
வந்து ஃபுட் நல்ல குவாலிட்டியாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து ரொம்பலாம் பண்ணுவோம். 2 டிஷ்ஷு ப்ராப்பராக பண்ணாலே போதும். நைட்டு சப்பாத்தி, தோசை, சரியா? மதியானம் பிரியாணி ஒன்லி, சரியா? அப்புறம் வந்து காலையில் வந்து இட்லி மீன் குழம்பு, இது மட்டும் போட்டால் போதும். இதுதான் டிஷ், வேறு எதுவுமே இல்லை. அது வந்து ஒன்றும் ப்ராப்பராக வரும். ஸோ இது என்னோடய பிளானு, ஃப்யூச்சர் பிளானு. இது மாதிரி ஃபுட் ட்ராக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரெடி பண்ணியிருக்காங்க. நவ் ட்ரை தி பெஸ்ட்டு. நல்லா இருக்குல்ல, சூப்பர். இந்த பிறகு இங்கே எல்லாமே இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே இதில் உட்காந்துக்கிறது போல். ஸோ இந்த கட்டையில் வந்து இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டையில் உட்காந்துக்கிட்டு இதில் வச்சு சாப்பிட்டுக்கிறது. நைட் நேரம்லாம் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். நடந்தே வந்துருவோமா பேசாமல் நைட்டு இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தாரலாம். ஒரு நைட்டு ஒரு ஆம்பியனில் வந்து வீடியோ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மழை வர மாதிரி இருக்குங்க அங்கிட்டு. இப்போது நம்ம இந்தியா பக்கம் வரும் மழை. இங்கே நேராக போனால் இந்தியாங்க, அது சொல்ல வரதுட்ட பாருங்கள். இந்த இருக்குல்ல, இது நேராக போயிட்டிங்கன்னா இந்தியா வரும், உங்களுக்கு கொச்சி வரும் கரெக்டாக, அரபிக்கடல். இந்த இப்படி இருக்குது இந்தியா இந்த பக்கம். இங்கிட்டு வந்து இப்போ இந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பக்கம் அரபு நாடு இதெல்லாம் இருக்கும். இங்கிட்டு அரேபியன் சீலாம் இருக்கும் இந்த பக்கம். அதெல்லாம் பாருங்கள் மேகம் பார்த்தீங்களா அப்படி கருப்பாக இருக்குன்னு. ஸோ அதை காமிச்சாரவாங்க. போன வெளியெல்லாம் எடுத்தேன் பாருங்கள் மேகத்தை. அப்படி மழை மேகம் அப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, எப்படி இருக்கு பாருங்கள் மழை மேகம். தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக மழை மேகம் தாங்க. எல்லா மேகம் போய் கொட்டிக்கிட்டு இருக்கு இந்தியாவில். இங்கிட்டு மேகம் இருக்காது பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த பக்கம் அவ்வளோவா இருக்காது பாருங்கள், ப்ளூவாக இருக்குது இந்த பக்கம். இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணியெல்லாம் உள்வாங்கிருக்கு நல்லா. இன்னும் இங்கேருந்து தண்ணி ஃபுல்லாக உள்வாங்கிருக்கு. சரி வாங்க நம்ம திருப்பி கடலுக்கு வந்துட்டோம்னா அப்படியே வீடியோ மாறிடும். சரி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. நடக்கிறதுக்கு கல் மாதிரி இருக்கா, மண் நடந்து போயிட்டே இருக்கும், நல்லா இருக்கு. இங்கே லியோ ஃபுட்ஸ்னு விட்டுருக்காங்க. விஜய் ஃபேனாரை போகிற லியோ லியோ ஃபுட்டுன்னு போட்டிருக்காரு. டுடே ஸ்பெஷல் ஆக்டோபஸ் சில்லி ரைஸ் 175, பீஃப் ஃபில்டு பர்கர் 150. ஸோ இங்கே எல்லா கடையும் இருக்குங்க. நான் கூட சாப்பாடு கடை எங்கடா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி தாங்க அதெல்லாம் பார்க்குறேன். ஸோ கூகுளு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் நம்பரே கொடுத்துருக்காரு, லியோ ஃபுட்ஸ். இங்கே ப்ரைஸ்லாம் பாருங்களேன். ப்ரான் சில்லி வித் சிப்பி 110, ப்ரான் சில்லி வித் சிப்ஸு 125. ப்ரான் சில்லிங்கிறது 110ங்கிறது 600 நம்ம ஊர்லேயே இந்த 600 தான் நார்மலாகவே 600 அந்த ஊரில் 110ங்கிறது கம்மி தான் இந்த ஊருக்காரங்களுக்கு. நம்ம ஊரில் ப்ரானை வாங்க 110 ரூபாய் தான். கடையில் வாங்கினாலே நம்ம 500 600 வாங்கணும். ஓகே, ப்ரான் சில்லி வித் ரெசிபி 110 ரூபா கம்மி தான் உங்களுக்கு, ஆனால் பிரச்சனை இருக்காது. இன்றைக்கி என்ன ரெடி ஆக்டோபஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிகிட்ருக்காரு. கொதிக்கு வரையில் போட்டுட்ருக்காரு ஆக்டோபஸ். அந்த பக்கம் இது ரெடி பண்ணிட்டுருக்காரு ஃப்ரெஷ்ஷாக. இது ஸ்பெஷல் வந்து ஆக்டோபஸ்னால ஆக்டோபஸ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காரு நினைக்கிறேன். Hi my friend, this is octopus. Sorry? Octopus? No, this is back on. Which Back one? on, back on. Back on. One for burger. This is fish item? Fish item? Sorry? Fish. Not fish, pork. Pork. Okay. ஏங்க நான் ஆக்டோபஸ்னு நினைச்சேங்க. நீலாம் வந்து இந்த போர்க்காங்க. போர்க்கு ஏதோ ஃப்ரை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, சூப்பராக பண்ணுறாங்க. அது பார்க்கவே சாப்பிடும் போல ஆசை இருக்குது. வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஏன் அடுப்பெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. சும்மா டீசெண்டாக பண்ணுறாப்புல எல்லாம் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது இங்கே சார்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லா சார்ஸும் இருக்குது இங்கே. அப்படியே முடிச்சாச்சுங்க. அப்படியே இங்கிட்டு வருவோம். இந்த கடை பாருங்க, ஏசியெல்லாம் வச்சுருக்காங்க வெளியில். இந்த கடை பின்னாடி இந்த பாருங்க, இதை பாருங்க. ஆனால் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். கொட்டோர் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி ஒரு கடை வச்சுருக்காரு. சரி அப்படியே இங்கிட்டு போகலாம். இந்த பாருங்க, ஏதோ ஐஸ்கிரீம்லாம் வச்சுருக்காங்க. பிளான் பேஸ்டு gluten ஃப்ரீ டைரி ஃப்ரீ. ஏதோ ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குங்க அந்த கடை.
ரூட்ஸ் ஜூஸரி கோல்டு ப்ரெஷ். Ma'am, this is juice, ma'am. This juice. Ma'am, this fresh juice or artificial juice, ma'am? Chocolate, coconut, energy bar. Ma'am, this is fresh juice. This all are fresh, huh? Okay. So many flavors, huh? Thank you, ma'am. Thank you so much, ma'am. பாருங்க இங்கே சின்ன வண்டி அழகாக இருக்குது பாருங்க, சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க ஜூஸ் கடை. ஆனால் வழியை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பண்ணிங்க, அங்கிட்டு ஒரு மாதிரி அங்கிட்டு ஒரு நடுவில் குகைக்குள்ளே போகிற மாதிரி. சார் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கு ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்காங்கல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா குட் ஃபார் வாட்டர் ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் க்ளோசிங் ஃபார் லஞ்சு, இன்னொன்று இருக்குது மிக் டு வாட்டர் அப்படின்னு இருக்காங்க நோட்டீஸ். ஸோ இது வந்து என்னென்னா ரெட் கலர் ஃப்ளாக் இருக்கிறப்போ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இல்லையா, இந்த க்ரீன் கலர் ஃப்ளாக் இருக்கிறப்போ வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போவாங்களாம். ஸோ அதுதான் அப்படி போட்டிருக்காங்க. அதை நான் கேட்டேன், இங்கே போட் போயிட்டுருக்காங்களே இங்கே யூஸ் பண்ணலாமா என்ன எதுன்னு கேட்டேன். அதை சொன்னாங்க இந்த மாதிரி இதில் வந்து க்ரீன் இருக்கப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, ரெட் இருக்கப்போ போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் இதுதான் உங்களோட வாட்டர் ஸ்போர்ட்ஸ். இது நான் விசாரிச்சிருக்கேன். ஸோ நம்ம முதல்ல வந்து இங்கே வந்து போகலாம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வாட்டர் கேமரா இருந்து நம்ம போனால் யூஸ், ஏன்னா அப்போ தான் நான் உங்களுக்கு காமிக்க முடியும். வாட்டரில் வந்து போகாத கேமரா வச்சு நான் எதையும் காமிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து நம்ம வாட்டரில் போகிற கேமரா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் போக முடியாது நம்ம. ஸோ கேமரா கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த உள்ள ஃபிஷ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காமிக்க முடியும்னால அதை ரெடி பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு கடைசி ஃபுல்லாக வந்து நம்ம நினச்ச மாதிரி வாட்டர் கேம்ப் எல்லாம் விசாரிச்சாச்சு, டெட் எண்ட் இது வரை வந்தாச்சு பார்த்தாச்சு. ஸோ நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறாரு பாருங்கள், படுத்து தூங்கிட்டு. ஸோ இதுதான் நம்ம வந்து அழகாக படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் போல், நீட்டாக பாருங்கள் எல்லோரும் இப்போ தான் படுத்துருக்காங்க. ஸோ இதோட முடிச்சுக்கலாம் வீடியோவை. ஓகே, see you, bye. We meet in next video.